ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே லாஸ்ட் நாளாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு சில ஸ்டாக்லாம் 10% மேலே பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரயில்வே செக்டாருக்கு சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அலுமினியம், காப்பர், சில்வர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, அதை பற்றி வந்து பார்ப்போம். டிஃபென்ஸ் செக்டாருக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் இருக்குது. அதனால இன்றைக்கி காலையே டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, அதை பற்றியும் பார்ப்போம். சூப்பரான கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதோட கையில் இருந்து நல்ல லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது நம்ம விற்கணும், அதே மாதிரி எல்லாரும் விற்கும் போது அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணும். ஷேர் மார்க்கெட்டில் 100 பேரில் கிட்டத்தட்ட 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முடிவு தான் எடுப்பாங்க. அதாவது 90 பேரும் ஒரே நேரத்தில் வாங்குவாங்க, இல்லைனா விற்பாங்க. மீதி இருக்க 10% என்ன பண்ணுவாங்கன்னா 90 பேருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அதிகமான வெல்த்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில்வர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்க்கும்போது சில்வர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கொஞ்சமாக தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரிய இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ சில்வரோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக நான் வந்து வாங்க போகிறேன், அதாவது இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புதுசாக வந்து வாங்குவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாங்கினா அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்க கொஞ்சமாக சேல் பண்ணுறதுனா சேல் பண்ணிட்டு லாபத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லோரும் இப்போ சில்வரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சில குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி கொஞ்சமாக லாபம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம இங்கே தப்பு என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும் போது அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கவும் மாட்டோம், கவனிக்கவும் மாட்டோம். அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா நியூஸ்லேயும் வரும், இந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்தில் இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு வாரத்தில் இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்குவோம். அப்படிலாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும் போதே நம்ம வந்து வாங்கிக்கணும். ஆனால் நம்ம ஹியூமன் நேச்சர் என்னென்னா கீழே இருக்கும்போது ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்க மாட்டோம். இன்னும் கீழே போனாலும் போவோம், இல்லைன்னா இது கீழே இருக்குது, மற்ற ஸ்டாக்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா நம்ம அதை போய் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்படிலாம் எமோஷனலாக எப்பயுமே வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கக்கூடாது. கீழே இருக்கும் போது நம்ம ஸ்டாக்கை வாங்கிட்டோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு லாபம் வரும். நிறைய ஸ்டாக்கு ஒரு வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 30%, 40%லாம் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து 40%, 50%லாம் அதிகம் போகாது. அதோட கையிலேருந்து நல்ல லோ போனதுக்கப்புறம் அந்த லோவில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெக்கவரி வந்து ஒரு வாரம் இல்லைனா ஒரு மாதத்தில் 30%, 40% அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு எந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியுமோ அப்போ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எப்போயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடுக்கிட்ட இருந்து தள்ளி தான் இருக்கணும். அதாவது இப்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மேலே போகுதோ அதுலேயே எல்லாம் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி எல்லோரும் வந்து பேசுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து நல்ல ஒரு ப்ரைஸில் நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அமைதியாக இருந்தாவே போதும். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னு வாங்காதீங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்டாக்கை விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து விற்கக்கூடாது. இல்லைனா நம்மளும் அவங்கள மாதிரி ஆவரேஜாக தான் வந்து சுற்றிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளி நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 26,040 புள்ளியில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிறைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்காங்க. பேங்க் பேஸ் பொறுத்த வரைக்கும் 0.24% வந்து நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் வந்து டிஃபென்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். சில்வர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக இருக்குது. சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆட்டோ பீஸு 0.5% நெகட்டிவ். ஃபார்மா பீஸு 0.26% நெகட்டிவ். ஐடி பீஸு கிட்டத்தட்ட 3/4% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பீஸு அதை நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.40% வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. மிட் 150 பீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0.20% பாசிட்டிவில் இருக்குது. ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்காங்க. அதுக்கு சூப்பரான ஒரு நியூஸும் இருக்குது. லாஸ்ட்டு இந்த ஒரு 3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக ரயில்வே செக்டாருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஏன் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ரயிலில் வந்து ட்ராவல் பண்ணுவோம், நமக்கான அந்த டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்கியிருக்காங்க. இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரயில்வே செக்டாரில் இருக்க ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சூப்பரான நியூஸ் வந்துச்சு. ஏன்னா 2026 பட்ஜெட் வந்து வரப்போகுது. அந்த பட்ஜெட்டில் ரயில்வே செக்டாருக்கு
நிறைய அமௌண்ட்டு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே செக்டர் அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பட்ஜெட் வந்து எப்பயுமே வந்து ஒதுக்குவாங்க. அதனால இந்த பட்ஜெட் டைம் வந்தால் போதும் இந்த மாதிரி ரயில்வே செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து கொண்டு போவாங்க. ப்ரைஸை பற்றி பார்த்துடலாங்க. 216 கிலோமீட்டர்லேருந்து 750 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அப்படின்னா இப்போ சென்னையில் இருந்து நம்ம வந்து திருச்சி போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 320 கிலோமீட்டர் 330 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்கு வந்து இப்போ இருக்க ப்ரைஸை விட 5 ரூபா வந்து அதிகமாக்கியிருக்காங்க. இதுவே 750 கிலோமீட்டர்லேருந்து 1250 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து அதிகமாக்கியிருக்காங்க. இதுவே 1751 இருந்து 2250 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து அதிகமாக்கியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம திருச்சி போகிறோம், இதுக்கு முன்னாடி ஒரு 255 ரூபாவோ 260 ரூபாவோ டிக்கெட் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து அதிகமாக்குனாங்க. இது வந்து 2வது தடவை இந்த வருஷம் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து லாபம் தான். இதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 கோடி அதிகமாக உங்களுக்கு லாபம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறனால ரயில்வே செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான லாபம் தான் கிடைக்க போகுது. இதை 2 விதமாக வந்து பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க. மிடில் கிளாஸ்லாம் பாவம் இப்படி 5 ரூபா ஏற்றிட்டாங்க 10 ரூபா ஏற்றிட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த 10 ரூபாய்க்கு, இது ஒரு டீ குடிக்கிற செலவு அப்போ நம்மளாம் ஒரு சில பேர் வந்து பேசுவாங்க. நம்ம அதையும் தாண்டி நம்ம யோசிக்கும் போது எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணம் வந்து இன்ஃப்ளோ ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து டெவலப் ஆகும். இன்னமும் நம்ம ரயில்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சீட்டு ஒரு சில ட்ரெயினில் வந்து சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, இந்த மாதிரி இவங்க ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாரும் எப்படி யோசிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதை நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து கேட்குறோம். அதாவது எங்களுக்கு நீங்கள் சூப்பராக பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் காசை தரோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டே அவங்க எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க காசு வாங்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிக்கும் ஈக்குவல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சிங்கப்பூர் வேறு லெவலில் இருக்குது அப்படி பண்ணி பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு மாதிரி தான் அவங்களே இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே சிங்கப்பூர் வந்து இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அங்கே இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிங்கப்பூர் வந்து இந்தளவுக்கு வந்து மாறி இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். அதேமாரி ஒரு சில பேர் இது வந்து எப்படின்னா நெகட்டிவாக கூட எடுத்துக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா நமக்கு மட்டும், அதாவது இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், நமக்கு மட்டும் 10 ரூபா 20 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஆனால் இது வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எல்லாத்துக்கும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. பார்ப்போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்லேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ரயில்வே செக்டரில் இருக்கிற ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதோட கையில் லோ ப்ரைஸில் இருந்தாங்க. கரெக்டாக இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாதி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இர்கான் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% லாஸ்ட் ஒரு 5 நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 18% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரத்தில் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. ஆர்பிஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கே வந்து 12% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 நாளில் 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் நியூஸு ப்ளஸ் யூனியன் பட்ஜெட் வரப்போகிறதுக்கான பாசிட்டிவ் நியூஸ்னால தான் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. ரைட்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 நாளில் கிட்டத்தட்ட 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸே இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட $35 மில்லியன் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2-3 பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்குது. ஒன்று உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கடுத்து யூனியன் பட்ஜெட்டில் ரயில்வே செக்டாருக்கே பாசிட்டிவ் நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருந்தாங்க. அதாவது நல்ல ஒரு ஹை போனாங்க, அது எப்போ ரொம்ப லோ போனாங்க. லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க நம்ம லோ ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சின்ன ஒரு நியூஸ் வந்தால் போதும் அவர் நல்ல ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் காலையில் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் இருக்குது. டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் நடக்க போகுது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கு அதோட ஹையிலேருந்து இன்னமும் லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு மேலே ஏறிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 4-5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்குது.
எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாஸ்ட் நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து போட்டிருக்காங்க. பார்க்கலாங்க. இப்போ அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா, என்னென்னதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம், நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா T90 டேங்க்ஸு, அதே மாதிரி நேவியில் வந்து பார்த்திங்கன்னா டக்ஸன் STR சாஃப்ட்வேர் ரேடியோஸு, ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான ஃபியூயல் மிஷன் சிமுலேட்டர்ஸு, இதை பற்றி அவங்க முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதை பற்றிலாம் அவங்க முக்கிய முடிவு எடுக்கும் போது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்லாம் இல்லை சர்வீஸ் வந்து யார் யார் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அதாவது எந்தெந்த இந்தியன் கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். பார்ப்போங்க, இன்றைக்கி பாசிட்டிவ் நோட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% 1.5% பாசிட்டிவில் இருந்துச்சு. லாஸ்ட் 5 நாளில் கிட்டத்தட்ட 7.5% வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பர்டிகுலர் இந்த ஸ்டாக்கை பற்றி ஏன் பார்க்குறோன்னா, இவங்க கிட்டத்தட்ட 3700 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டு இப்போ வெறும் 2550 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2400 கட் பண்ணி கீழே போனாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது இதோட கையிலிருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷிப் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. இப்போதைக்கு அந்த ஸ்டாக் அதோட கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் இருக்குது. மேபி இன்றைக்கி வர நியூஸ்னால் அப்படியே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது மெட்டல் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காப்பரு, அலுமினியம், சில்வர் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதமாக நல்ல ஒரு இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது, வேதாந்தா ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமாகுது. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம் இந்த மெட்டல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதை சுற்றி இருக்க நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 43% வந்து அதிகமாக இருக்குது. நேஷனல் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% லாஸ்ட் ஒரு மாதத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ வந்து சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகல, சில்வர் ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, சில்வரை சுற்றி இருக்க நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சில்வரை விற்கிறது ப்ளஸ்ஸு சில்வரை ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ வந்து காப்பரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அலுமினியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்போங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியல. அடுத்தது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு லிமிட்டெடு, இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்கியூட்டுக்கு போயிருக்கு. ஆக்சுவலாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா BZ சீரியஸுக்கு வந்து மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 1000 ரூபாய் பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதில் கையில் இருந்து 80% டவுன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது காரணம் என்னென்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடிட்டில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேஸ் இருக்குது, ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே போயிட்டுருக்கு. இவங்க 2-3 குவார்ட்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஏதோ கொடுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனி ஏதோ பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் இவங்க ரிசல்ட்டை கொடுக்காதனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா BZ சீரியஸ்க்கு வந்து மாற்றிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வந்து பண்ண முடியாது. இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு செல் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க. அதாவது BSCயில் வந்து பார்த்தீங்கன்னா Z சீரியஸ்ன்னு இருக்கும், NSCயில் வந்து BZ இந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து செபி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி இசட்டுக்கோ இல்லை BZக்கோ மாறினுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று இந்த கம்பெனி அப்போல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நார்மல் ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை எப்படியே விட்டுட்டாங்கன்னா இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மூவ் ஆனால எல்லோரும் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கீழே போகிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 80% கீழே வந்துருச்சு. இல்லை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசட்டு இல்லை VZலேருந்து ரிமூவ் பண்ணி நாங்கள் நார்மலாக மாற்றுறோம் அப்படின்னு செபிக்கிட்ட இருந்து நியூஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது TA இந்தியா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4750 ரூபாய்க்கு மேலே போய்ட்டு இப்போ 2500 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இது லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது 2500 பக்கத்தில் தான் இருக்குது. இப்போவும் நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் இருக்குது. பார்க்கலாங்க. இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து வாங்கியிருந்தாங்க. அது 3000 மேலே வாங்கியிருந்தாங்க. இதை நம்ம வந்து வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போயிட்டுருக்கு, இல்லை கீழே இருக்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போங்க. கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களோட அந்த சேல்ஸ் மட்டும் கொஞ்சமாக வந்து கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலுமே கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அடுத்தது கைனஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெடு, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கையில் நல்ல லோ ப்ரைஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DI நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து அக்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இருந்தாங்க. இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம்.
இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏர்ஸ்பேஸு, டிஃபென்ஸு, ஐடி இந்த மாதிரி நிறைய செக்டாரில் இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட சர்வீஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட கையிலேருந்து லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படின்னா 4000 ரூபாய், கரெக்டாக 4000 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 27,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 72 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 33 இருக்குது. புக் வேல்யூ 698 ரூபாய். ROCE 14%, ROE 10%, ROIC 20%, OPM 16% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிவ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2828 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.81 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 0.19 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.84 இருக்காங்க. இது எல்லாமே சூப்பரான ஒரு வேல்யூ தான். அதே மாதிரி CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 49%, ப்ராஃபிட் growth 95% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்தில் 79%, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் யாராவது வாங்கியிருந்தா கூட வருஷம் 79% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 42% நம்ம டவுனில் தான் இருக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட 42% வந்து டவுனில் தான் இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53.46% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10.71% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 23.66% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. டிஐ வந்து பாருங்கள் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெறும் 2.79% ஷேர் தான் இருந்துச்சு. அதாவது ஜூன் குவார்ட்டரில். ஆனால் அந்த செப்டம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 3.5 அது வந்து அதிகமாக்கியிருக்காங்க. நிப்பான் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது HSBC மிட் கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.43% அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 5.84 அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெறும் 4.18 தான் இருந்துச்சு. இதுவும் மார்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.59 தான் இருந்தது. அடுத்தது இன்வெஸ்கோ இந்தியா ஃப்ளெக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 1.13 இப்போ ஷேர் ஹோல்டிங் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்க்கும்போது 12.17% தான் இருக்குது. அதாவது டிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிஐயில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்னால லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வாங்குவாங்க. பார்க்கலாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலனால லோ ப்ரைஸில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நிஃப்டி 50 கீழே இருந்தாலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.